அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் 5 வெந்தயமும் இந்த நம்பரும் மட்டும் போதுமானது. பல மடங்கு பணத்தை இந்த 5 வெந்தயம் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் இந்த புதன்கிழமை ஏற்ற நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதசி திதி இருக்கு. இதுவும் பெருமாளோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அந்த வகையில் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த வெந்தய பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் செய்யணும். மற்றபடி வேறு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலம் யமகண்டம் இல்லாத எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி யமகண்ட நேரம், ராகு கால நேரத்தை தவிர்த்துக்கோங்க. இன்னைக்கு காலையிலேயே நமக்கு யமகண்டம் முடிஞ்சு போயிருந்துச்சு. ராகு காலம் மத்தியானம் 12 மணியில் இருந்து 1 மணி 30 நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த நேரத்தை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். வெந்தயம் நமக்கு தேவைப்படும். இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்தது. புதன்கிழமை நாளில் வெந்தயத்தை பயன்படுத்தி நாம் பரிகாரத்தை செய்யும்போது பெருமாளோட பரிபூரணமான அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த வெந்தயத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. அற்புதமான பணவசியத்தை இந்த வெந்தய பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். புதன்கிழமை நாளில் நம்ம சேனலில் எப்பயுமே வெந்தய பரிகாரம் கட்டாயமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதனால் பலனடைஞ்சவங்க நிறைய பேருன்னே சொல்லலாம். சரி, 5ங்கிற எண்ணிக்கையில் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. வெந்தயம் புதுசாக வாங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்போ நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய வெந்தயத்திலேருந்து எண்ணி 5 வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 5ங்கிற நம்பரும் புதன் பகவானுக்கு உகந்தது. அடுத்ததாக நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய இன்னும் ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. ஏன் இதை ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நாம் மாறுவோம். நாம் என்ன உணர்கிறோமோ அதை தான் நாம் ஈர்ப்போம். நாம் எதை கற்பனை பண்ணுறோமோ அதைத்தான் நாம் உருவாக்குறோம். இதை நான் சொல்லலைங்க, புத்தர் சொல்லியிருக்காரு. அதைத்தான் திரும்பி திரும்பியும் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பரிகாரம் செய்கிறதுனால எனக்கு பலன் கிடைக்கலன்னு ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. பலன் கிடைக்கலன்னு நீங்கள் யோசிக்கும்போது, டைப் பண்ணும்போது கட்டாயமாக பலன் கிடைக்காது. ஒரு சிலருக்கு பரிகாரத்துக்கு உடனடியாக பலன்கள் கிடைச்சிரும். இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. பலன் கிடைக்கலன்னு சொல்லி நெகட்டிவாக யோசிக்க வேண்டாம். 5 விரலும் என்றைக்குமே நமக்கு ஒன்றா இருக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு ஒரு பரிகாரம் பலன் கொடுக்கும். அதே பரிகாரம் இன்னொருத்தருக்கு பலன் கொடுக்காம போகலாம். அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லக்கூடிய பரிகாரங்களை தவறாமல் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் மாறும். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சமயத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்.
உங்களுடைய வேண்டுதலை பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பணவரவை அதிகரிக்கணும்னு மட்டும் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. தேவையில்லாத பண கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இன்னைக்கு எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்குது. கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறத காட்டிலும் பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். எது வேணுமோ அதில் மட்டும்தான் நம்ம எண்ணமும் கவனமும் இருக்கணும். இப்படி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய வலது கையில் 5 வெந்தயத்தை எடுத்து இறுக்கமாக மூடிக்கோங்க. அதாவது ரைட் ஹேண்டில் வெந்தயத்தை வச்சு ரைட் ஹேண்டை நல்லா இறுக்கமாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஏஞ்சல் நம்பர் மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவோம். பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். மற்ற ஏஞ்சல் நம்பரை காட்டிலும் உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கறனால தான் இதை மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு நாம் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்களில் இந்த ஏஞ்சல் நம்பரை நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த பெருமாளோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 1176ங்கிற நம்பரை நிறுத்தி நிதானமாக பொறுமையாக உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணும்னு தோணுதோ அத்தனை முறை சொல்லுங்கள். இப்படி சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த வெந்தயத்தை எடுத்து கொண்டு போய் நீங்கள் சமைக்கக்கூடிய வெந்தயம் வச்சுருக்கக்கூடிய டப்பாவில் இந்த வெந்தயத்தை சேர்த்துருங்க. இந்த வெந்தயத்தை கட்டாயமாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கே சமைக்கணும், இன்றைக்கே சமைக்கணுங்கிற மாதிரியெல்லாம் கட்டுப்பாடுகள் கிடையாது. சமைக்கக்கூடிய வெந்தயம் வச்சுருக்க டப்பாவில் இந்த 5 வெந்தயத்தை மிக்ஸ் பண்ணும்போது அந்த டப்பாவில் இருக்கக்கூடிய மற்ற வெந்தயங்களும் இதனால் எனர்ஜைஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த வெந்தயத்தை எனர்ஜைஸ் பண்ணி, அதாவது மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை சொல்லி எனர்ஜைஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது கூட மற்ற வெந்தயங்கள் சேரும்போது அதுக்குமே சக்தி அதிகமாகும். இதை நாம் சமைச்சு சாப்பிட பயன்படுத்தும் போது நம்ம ஆழ் மனசில் இது வேலை செய்யும். அற்புதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக நாம் மாறுவோம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்தளவுக்கு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு அற்புதமான பலன் உடனடியாக கிடைக்கும். இந்த வெந்தய பரிகாரம் பலன் கொடுக்குதுங்கிறதுக்கான சாட்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான். அதனால் இதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.